ஒரு ரூ. 4700 லோனுங்க. ஆனால் இதோட ரியல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கே பயம் வருங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ஆப்பில் ஒரு ரூ. 4700 லோன் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப பே பண்ணும்போது ரூ. 4976 திரும்ப பே பண்ணுறாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா $276. ஓகேவா? இது இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா 5.8%. இதை ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணால் நியர்லி 70% இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. ஆனால் இவன் அதை ஒரு மாதம் பண்ணால் பரவாயில்ல, ஒவ்வொரு மாதமும் இதே தான் பண்ணிகிட்ருக்கான். அதாவது லோனுன்றது நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். நம்மளை ஒரு ட்ராப்பில் மாட்டி அதையே ஒரு சைக்கிளாக பண்ணிகிட்டு இருந்தால் அது நமக்கு என்றைக்குமே உதவாதுங்க. ஓகேவா? இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அவன் ஒரு டைம் அந்த லோன் கட்டுறதை மிஸ் பண்ணான்னா அவனுக்கு பெனால்ட்டி $500 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி $90, $590 எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி வருது. அந்த பெனால்ட்டியை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுவே 12.5% பெனால்ட்டி ஜஸ்ட்டு ஒரு டைம் மிஸ் பண்ணாவே. இதையே அவன் ஒரு வருஷத்துக்கு 3-4 டைம் மிஸ் பண்ணால் நியர்லி இது ஒரு 50%. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த அமௌண்ட்டை விட டபுளாக பே பண்ணுறது தான் இதை குறிக்குது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வேறு, பெனால்ட்டி வேறு, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு டபுள் ஆகிடும். நமக்கு அமௌண்ட்டு பார்க்க ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலும் இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க. ஓகேவா? இது பேங்க்கில் நீங்கள் ஒரு எஃப்டி போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்குறது வெறும் 5-6% இன்ட்ரெஸ்ட்டு வருஷத்துக்கு. ஆனால் உங்ககிட்ட அவங்க வாங்கும்போது மட்டும் அதை ஒரு மாதத்தில் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ லோன் எடுக்கிறது தப்பு இல்லை. கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நல்ல ரெப்யூட்டடான இடத்துல எடுங்க. உடனே ரீபே பண்ண பாருங்கள். அதையே உங்கள் பழக்கமாக்கிக்காதீங்க. இதை தேவையில்லாமல் இதையே ஒரு ஹேபிட்டாக பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதை முதல்ல நிறுத்த சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.